உற்சாக வணக்கம். இது எஸ்டிடிக்கள் சிறுவர் இளையோர்கள் அவர்தம் பெற்றோருக்கான ஒரு அறிவித்தல், இறுதி இன்னும் ஒரு அறிவித்தல். உங்களில் பலர் 500 ஆக்கங்கள் பலவற்றை கடந்து கூட சிலர், பலரல்ல சிலர் சொல்லாமல் இடைநிறுத்தி கொண்டீர்கள் இந்த 2024 கோடை கால விடுமுறைக்கு பிற்பாடாக. சரியான தகவல்கள் தரப்படவில்லை. ஏன் திடீரென இடைநிறுத்தம் கண்டு கொண்டீர்கள்? இவ்வளவு வருடங்கள் உழைத்ததுக்கு பிறகு தினமாக்கங்கள் ஊடாக வாசிப்பரும்பு, உரையரும்பு மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் ஓரிருவர் கூட அத்தகைய நிலைக்கு ஆளாகினீர்கள். ஒருவேளை பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். மாமா என்ன நினைக்கிறேன் என்றால், இறுதியாக ஒரு சந்தர்ப்பம், ஒருவேளை உங்களுக்கு அந்த நேரங்களில் இடர்கள் ஏற்பட்டு சிறிது காலம் இடைவெளி கூடியதனால் உங்களால் தொடர முடியவில்லை. அதனால் எப்படி சொல்வது என்று தெரியாமல் ஒருவேளை தவித்து நின்று இன்று அந்த நிலைமை மாறி மீண்டும் உங்களுடைய வளமை இலக்கத்தில் இருந்து தொடர விரும்பினால் இணைந்து கொள்ளுங்கள். ஒரு வார காலத்துக்குள் இந்த முடிவை எடுத்து அறிவித்து கொள்ளுங்கள். இந்த 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவடைவதற்கு முன்பதாக நீங்கள் உங்கள் நிலைமையை மீண்டும் அறிவித்து இடையலாம். இப்போதெல்லாம் வாரத்தில் 2 ஆக்கங்கள் மட்டும் செய்யக்கூடிய வாய்ப்பினை நாம் சிலருக்கு அவர்கள் கேட்டு அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆகவே நீங்கள் ஒருவேளை தினமாக்கம் செய்வது சிரமமாக இருந்தால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் 2 ஆக்கங்களை மட்டும் செய்து கொள்ளலாம். அல்லது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 ஆக்கங்கள், ஒரு வாசிப்பரும்பு, ஒரு உரையரும்பு என்பனவற்றை எங்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். இதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவை அது பற்றி நீங்கள் அறிவிக்க விரும்பினால் தாராளமாக இணைந்து கொண்டு நம்மோடு கலந்து கொள்ளுங்கள். இதை மறக்காமல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே உற்சாகமாக உங்களை இணைத்துக் கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். ஆகவே இந்த நவம்பர் மாதம் முடிவடைவதற்கு முன்பதாக நீங்கள் முடியுமாக இருந்தால் உங்களை இணைத்து கொண்டு நிகழ்ச்சியோடு தொடர்ந்து கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்கிறேன். மாமாவுக்கு அறிய தாருங்கள் நிலைமையை. இந்த நவம்பர் மாதம் முடிவடைவதற்குள்ளே இடைநிறுத்தம் செய்தவர்கள் தொடராவிட்டால் நீங்கள் இந்த குழுமத்தில் இருந்தும் நீக்கப்பட்டு உங்களுடைய விடை தருதலை தருவோம். காரணம், நீங்கள் ஒரு நேராக கூட சில வேளை இணைந்து கொள்ளாத நிலையை காண்கிறோம். அது கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து இது பற்றி அறிந்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், அதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அன்பாக கேட்டு உங்களிடமிருந்து விடை தருகிறோம். இது ஒரு பொது மன்னிப்பு காலம். முடியுமாக இருந்தால் அதை உடனே செயல்படுத்தி மீண்டும் தினமாக்கத்தை வாரத்தில் 2 நாட்களாவது தொடரும்படியாக உங்களை இணைத்து கொண்டு தொடருங்கள் என்று கேட்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அன்போடு உங்களை இணைத்து கொள்ளுகிற காலத்தில் முந்திக் கொள்ளுங்கள். பெற்றோர்கள் கூட சில வேளை ஏதாவது விளக்கங்கள் தர விரும்பினால் தயவு செய்து எம்மோடு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.